வணக்கம். நான் உங்கள் சாய் சுதர்ஷன் பேசுகிறேன். எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் எல்லாருமே நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த யுகத்தை, இந்த கலி யுகத்தை கிருத யுகமாக மாற்ற முடியும். நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேங்க. உங்களுடைய ஆற்றலை அதிகமாக நீங்கள் வேற ஒரு விஷயத்துக்கு வீணடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் உடம்பும் மனசும் சோர்ந்து போச்சு, சோர்வடையுது, ஒரு புத்துணர்ச்சியே இல்லை, அதுக்குன்ட்டு டேப்லெட் வாங்கி சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்கும், இல்லைனா இந்த மாதிரி யோகா பண்ணால் ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி போயிட்டுருக்கோம். இந்த சூழலே தப்புங்க. ஏன்னா உங்களோட சிந்தனை ஆற்றல் ஒரு கரெக்டான வழியில் போச்சுன்னா அதுக்கான பலன்கள் அதிகம். வேற ஒரு சிந்தனை ஆற்றலாக போச்சுன்னா, தவறான பாதையில் போச்சுன்னா, அந்த சிந்தனை ஆற்றல் உங்களுக்கு மன சோர்வும் உடல் சோர்வும் கண்டிப்பாக அடைக்கும். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உங்கள் பலன்கள் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் ஆசைப்படுறது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணுன்றத தவிர்த்து ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்து மற்றவங்களுக்காக வாழணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னா அது நடந்தா வாழ்த்துக்கள், நடக்காம தோல்வி அடைஞ்சா உங்க மனசோர்வும் துக்கமும் சோகமும் அடைவீங்க. அதெல்லாம் என்ன ஆகும்? டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஆசைப்படுறது கரெக்டா, அது நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யுதா அப்படின்ற எண்ணத்தோட வாழ்ந்தா மட்டும்தான் அது சரிபடும். இல்லைனா உங்களுக்கு மனசோர்வும் டிப்ரெஷனும் அடையறதுக்கான வாய்ப்பை நீங்களே தேடிக்கிறீங்க. உங்க ஆத்மா கடவுள் உள்ள இருந்து சொல்லுவாங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்ட்டு. அதை நீங்க செஞ்சீங்கனாலே போதும், உங்க வாழ்வு செம்மையாக மாறும். நன்றி. வணக்கம். நான் உங்க சாய் சுதர்ஷன் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நல்லா இருந்தேன் ஆகணுங்க. எப்பயுமே நான் சொல்றது இதுதாங்க. எதனால சொல்றேன்னா, என்னைக்காவது ஒரு நாளாவது நம்ம மனசு மாறாதா? உங்களுக்குள்ள கருணை வராதா? கருணை வந்தாலே போதுங்க. கருணை உள்ளவன் எல்லாத்தையுமே சாதிப்பான். கருணை வேணும், எல்லாத்துக்கும் கருணை காட்டணும்.